வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின லாட்ரின்ற சிறுகதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட மெயின் தீம்னு பார்த்தீங்கன்னா வறுமை, அதுக்கப்புறம் ஆதரவே இல்லாமல் அனாதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அது மாத்திரம் இல்லாமல் மனிதர்களுடைய கொடுமையான வாழ்க்கை சூழ்நிலை, அதுவும் ஏழையாக இருக்கிறவங்களுடைய பெரும்பாடை தான் இதில் எழுதியிருக்காரு. இந்த கதை பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்ட காலத்தில் நடந்த மாதிரி எழுதியிருக்காரு. இதில் முக்கியமான கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னா ஜெகன். இவர் ஒரு ஏழை விவசாயி. அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போகிறதுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு வறுமையான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி. இது இல்லாமல் அவர் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காரு. அது அந்த ஊரில் மற்றவங்களுக்கெலாம் பணம் தந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவர் தான் ஷர்மா, அவர்கிட்ட வாங்கியிருக்காரு. அந்த ஷர்மா தினந்தோறுமே ஜெகன்கிட்ட எப்போ என் பணத்தை திருப்பி தரப்போ, எப்போ என் பணத்தை திருப்பி தரப்போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த கேட்குற சமயத்தில் ஜெகனால் திருப்பி கொடுக்க முடியாதனால அவரை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே உடம்பு கூனி குறுகி நிற்கிற நிலமையில தான் ஜெகன் இருக்கார். இந்த நேரத்தில் தான் என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஊரில் ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கான பணம் ரேஸ் பண்ணணும், பணம் வேணுன்றதுக்காக அந்த கிராமத்தோடைய ஜமீன்தார் நிலவந்தார், அவர் அவரோட பேர் ராய் சாஹிப். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம ஒரு லாட்ரி சீட்டு நடத்தலாம், அது மூலமாக வர பணத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம நல்லபடியாக கட்டித்தரலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் ஒரு லாட்ரி டிக்கெட்டை அவர் விற்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு பைசைக்கிள். இப்போ ஏழை விவசாயிக்கு ஒரு பைசைக்கிள்ன்றது பெரிய விஷயம். அதனால் அது ரொம்ப பரபரப்பாக எல்லாராலையும் பேசப்படுது. ஜெகனோட மனைவி அம்மிலி அவங்களும் சொல்கிறாங்க, ஏங்க இந்த சைக்கிள் வந்ததுன்னா நம்மளுடைய எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தூரம் நடந்தெல்லாம் போகிறீங்க, எவ்வளோ வேலை நம்ம மிச்சமாகும், அதனால் வாங்கி தான் பாருங்களேன் அப்படின் போது ஜெகன் சொல்கிறாரு, இந்த மாதிரி சாப்பாடுக்கே நம்ம கஷ்டப்படுறோம், இல்லை லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கெலாம் பைசா எங்கன்னா, இல்லை எப்படியாவது கொஞ்சம் இதில் போடுங்க, நமக்கு சைக்கிள் கிடச்சா நமக்கு எவ்வளோ நல்லது, அது மூலமாக நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம், கடனெல்லாம் திருப்பி கட்டிடலான்னு சொன்ன உடனே ஜெகன் சரின்னு சொல்லிவிட்டு, அதான் தெரியும் இவ்வளோ பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த முதல் பரிசு விழும்னு, இருந்தாலும் சரி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் அந்த டிக்கெட்டை வாங்குறாரு. அந்த லாட்ரி டிக்கெட்டோடைய அந்த முடிவை தெரிவிக்கிற நாள் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, அந்த கிராமமே அப்படியே டென்ஷனாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் ஆசையாக இருக்குது, நம்ம வாங்கின லாட்ரி டிக்கெட்டுக்கு எதாவது ப்ரைஸ் வருமா அப்படின்னு. எல்லாருமே ராய் சாஹிபோடைய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அவர் தான் அந்த குழுக்களையும் நடத்தி அது அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, யார் யாருக்கு என்னென்ன ப்ரைஸுன்னு. இப்போ லாட்ரி டிக்கெட்டோட நம்பர் ஒன்று அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பரிசுன்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி அவங்க அறிவிக்கும் போதும் பரிசு விழுந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வராதவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அது அவங்க அவங்களோட குரலை எழுப்பியே சொல்கிறாங்க. அதனால் ஆனந்த சந்தோஷமும் நமக்கு கிடைக்கலன்ற ஏக்க சந்தோஷமாக சேர்ந்தே அதே சமயத்தில் ஒலிக்குது. அதே சமயத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜெகனுக்கு தான் முதல் பரிசு விழுது. ஜெகனால் நம்ப முடியல, அவ்வளோ சந்தோஷத்தில் வேகமாக முன்னாடி போகிறாரு ப்ரைஸ் வாங்குறதுக்கு. ஆனால் அவரோட சந்தோஷத்தோடைய வாழ்நாளே ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஷர்மா அங்கே வந்துடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் மாட்டெல்லாம் என்கிட்ட தான் அடமானம் வச்சுருக்க, அதுதான் அதை வச்சு தான் நான் உனக்கு இந்த கடனே கொடுத்துருக்கேன், எனக்கு உடனே அந்த பணத்தை நீ திருப்பி தரணும், இல்லைன்னா நான் இந்த சைக்கிளை எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிடுறாரு. ஜெகனால் ஒன்றும் செய்யவே முடியல. அது மாத்திரம் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் அவர் அவமானப்படுத்தப்படுறாரு. அவர் கனவெல்லாம் அப்படியே இடிஞ்சு நொறுங்கி விழுந்துடுது. அங்கே இருக்கிற கிராமத்தாளுங்களுக்கெல்லாம் அவர் பார்க்கும்போது பரிதாபமாக தான் இருக்குது. ஆனால் அவரோட சூழ்நிலைக்கு யாராலையும் உதவி பண்ண முன் வர முடியல. ஏன்னா அவங்க நிலைமையும் அதே தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பைசைக்கிள் வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணலாம்னு நினச்சது எல்லாமே போய் இப்போ அது ஒரு இடிஞ்சு போன ஒரு கனவாக தான் ஆயிடுது. இந்த கதை இப்படி தான் முடியுது. இதில் நமக்கு தெரியுது நம்ம சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு அநீதி ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னு. இது கலோனியல் இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்ட காலத்தில் நடந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு லாட்ரி டிக்கெட்டு அதில் பரிசு விழுந்தால் எப்படிலாம் வாழலான்ற ஒரு கனவு ஒரு மனசுலையும், அதாவது டிக்கெட்டை வாங்கினவங்க மனசில் எப்படி இருக்குன்றதையும் இங்கே காமிச்சிருக்கு. ஆனால் ஏழையால் கனவு மட்டும் தான் காண முடியும், அவனுக்கு என்ன தான் அதிர்ஷ்டம் அடித்தாலும் அது பணக்காரங்க கிட்ட தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையை எழுதியிருக்காரு. இந்த கதை மூலமாக, அதுவும் ஜெகனோட கதை மூலமாக, வறுமையில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காங்க, அவங்க வறுமையை பயன்படுத்தி அவங்களோட உழைப்பையும் அவங்க
சம்பாதிக்கிற கொஞ்சம் பணத்தை கூட உறிஞ்சி தின்ற ஒரு கும்பல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப அருமையாக வந்து காமிச்சிருக்காரு. இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கதை. அது ரொம்ப அருமையாக வந்து முல்க்ராஜ் ஆனந்த் எழுதியிருக்காரு. நீங்களும் வந்து எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.